புலம்புனது போதும். உங்க வித்தையை காட்ட தயாரா இருக்கீங்களா? முதல் நாள் பயிற்சியில என்ன விதிமுறைகளோ அதேதான் இப்பவும். உங்க உயிரை எடுக்கிறதுக்கு நாங்க தயங்குனா அந்த பெல்ஸை எடுக்க முடியாது. சரிதானே? சரியா சொன்னீங்க. ஓகே, நாம இப்ப ஆரம்பிக்கலாமா? அடிச்சுக்கிட்டே எங்க கூட மோத போறீங்களா சென்சை? வாய்ப்பில்ல. ஏன்னா ஏற்கனவே அவர் அதை படிச்சு முடிச்சிருப்பாரு. இல்ல, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. மோதும்போது நானும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது எனக்கு நல்லது. இந்த மிஷினை நான் உங்களுக்கு கடினமாக்க போறேன். என் கூட மோதுறது அவ்வளவு சுலபமா இருக்க போறதில்ல. ஆரம்பிக்கலாமா? அடக்ளோன் ஜூட்சு. உண்மையிலே என்னால ட்ரான்ஸ்ஃபார்ம். இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாது. என் கண் முன்னாடி இவன் இவ்வளவு வளர்ந்துட்டானா? அது மட்டும் இல்ல, இவன் ஷேடோ க்ளோன் ஜூட்ஸுவை நல்ல டைமிங்ல பயன்படுத்துறான். அசத்துறான்ல, என்னால நம்பவே முடியல. பரவாயில்ல நருட்டோ, நீ முன்னோட இப்ப எவ்வளவோ மாறிட்ட. பிரச்சனை என்னன்னா, நீ இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. கொஞ்சம் பொறுமையா செயல்பட்டனா உனக்கு நல்லது. ஆரம்பிக்கலான்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீ தாக்க ஆரம்பிச்சிட்ட. நீ இவ்வளவு அவசரப்படுற? நான் இன்னும் ஆரம்பிக்கலான்னு சொல்லவே இல்லையே. முதல்ல இருந்து ஆரம்பி. Properly. Start. என்ன சாகுரா, இப்ப நீ என்ன பண்ண போற? வலது பக்கம் பின்னாடி ஒரு இடம் தான் பாக்கி இருக்கு. சாக்குரா எப்போ இவ்வளவு பலசாலியானா? அப்படிதான் காலக்கிட்ட சாகுரா. அஞ்சாவது அக்காகே மெடிக்கல் நிஞ்சிச்சு தவிர நிறைய கத்து கொடுத்துரு. பூமியை பொழந்துட்டாலே. சுனாடே சாக்குராவை அவளோட ஜெராக்ஸா மாத்தி வச்சிருக்காளே. ககாஷி சென்சே கண்டுபிடிச்சிட்ட. அவ உடம்புல இருக்கிற சக்கரஸை சேகரிச்சு கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஒரே நேரத்துல ரிலீஸ் பண்றா. சக்கரா எனர்ஜியை துல்லியமா கண்ட்ரோல் பண்றவங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். மெடிக்கல் நிஞ்சிச்சுவ கூட சேர்த்து அதிகமான பலத்தை பயன்படுத்துறா. அஞ்சாவது ஹோகாகேவை விட சக்தி வாய்ந்த குனோச்சியா மாறுவா. உன்னோட பலத்தை நீ காட்டிட்ட. இப்போ இது என்னோட டர்ன். இங்கதான் ஒளிஞ்சிருக்கியா? ஒரு திறமையான ஷினோபி எங்க இருந்தாலும் எதிரியோட கண்ணில் படாம ஒளிஞ்சிருக்கணும். என்னைக்கு என்ன பாடத்தை கத்துக்க தயாரா இருக்கீங்களா? இதுதான் ஷினோ. மாட்டிக்கிட்டீங்க. ஒரு அடி விழுந்தாலும் போதும். முதல்ல நீ என்ன தொடணும் சாக்குரா. வேலைக்கு மேல படல. ஷேடோ க்ளோன் ஜூட்சு. இதை பாத்துருவோம் வா. மாட்டேன். டான்சிங் லீஃப் ஷேடோ. இது அந்த ராக்லி பயன்படுத்துற அட்டாக் ஆச்சே. இது ககாஷி சென்சேயோட காப்பி நின்ஜுட்சு. அடடா, நருட்டோ இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. இதோ எங்க தான் இருக்கேன். லீஃப் வில்லேஜ் ஆஃப் டெத். தப்பிச்சிட்டாரு. இந்த தடவை மிஸ் ஆகாதுன்னு எதிர்பார்த்தேன். நல்ல வேலையா நான் தப்பிச்சிட்டேன்.
இவங்க கூட மோதுறது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நான் நினைக்கல. இத்தனை வருஷமா இவங்க பிரிஞ்சே இருந்தாலும் ஒரு டீமா பிரமாதமா செயல்பட்டு இருக்காங்க. அடடா, கதையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு படிக்கலன்னு ஆசைப்பட்டேன். ஆல்ரைட், மல்டி ஷேடோ க்ளோன் ஜூட்சு. இவன் எப்படி இத்தனை க்ளோன்ஸை உருவாக்குறான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அடடா. இந்த போட்டி ரொம்ப சுவாரஸ்யமா மாறிக்கிட்டு இருக்கு. நான் நினைச்சதை விட இவங்க பிரமாதமா செயல்படுறாங்க. கொஞ்சம் பொறுமையாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. கடைசி அவருடைய பெல் சத்தம் இந்த பக்கத்துல இருந்து தான் கேட்டுச்சு. கவனத்தை திசை திருப்புறதுக்காக கூட அப்படி பண்ணிருக்கலாம். ஜாக்கிரதையா இரு. சரியா சொன்ன. ககாஷி சென்சைய குறைச்சு மதிப்பிட கூடாது. எனது சாஸ்கேவா? அவனுக்கு அடிபட்டிருக்கு. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க நருட்டோ, சாக்குரா. பரவாயில்ல, நல்ல முயற்சிதான். சாஸ்கேவா இருந்தாலும் நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். ரிலீஸ் ஷேடோ க்ளோன் ஜூட்சு. நருட்டோ, ககாஷி சென்சை அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்காரு. கவலைப்படாத. ரசிங்கான். வேற ஏதாவது டெக்னிக் இருந்தா நல்லா ட்ரை பண்ணுங்க. அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருந்தா நாங்க ஏமாந்துகிட்டே இருப்போமா என்ன? எங்களை வடிகட்டின முட்டாள்னு நினைச்சிட்டீங்களா? ஹே, அத பாத்தியா? அந்த பெல்ஸ் கீழே விழுந்துருச்சு. வேண்டாம் நருட்டோ, போகாத. நான் ஜெயிக்க போறேன். பாத்தியா, அதே பழைய டெக்னிக்ல தான் திரும்பவும் மாட்டிக்கிட்டேன். ஒரே தப்பா நான் இன்னொரு தடவை பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா சென்சை? சப்ஸ்டிடியூஷன் ஜூட்சு. போச்சுடா. என்னதா? நருட்டோவோட ஷேடோ க்ளோனும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸும். என் கதை முடிஞ்சதா? பசங்களா, ஷினோபி பேட்டில் ஸ்கில் இருக்கிற 3வது விதிமுறை நீஜுட்சு. அவர் ஹேண்ட் சைன்ஸ் இவ்வளவு வேகமா இருக்கு. யாராலையும் இவ்வளவு வேகமா செய்ய முடியாது. ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜூட்சு. அடடா, இப்ப எங்க போனாருன்னு தெரியலையே. Earth style head under jutsu. இன்னொரு ஷேடோ க்ளோனா? Water style water dragon jutsu. ஃபயர் ஸ்டைல், எர்த் ஸ்டைல், அப்புறம் வாட்டர் ஸ்டைல் எல்லாத்தையும் பயன்படுத்துறாரே. ஒருத்தரால எப்படி இவ்வளவு வித்தைகளை பயன்படுத்த முடியுது? அவருக்கு காப்பி நிஞ்சான்னு பேர் இருக்கிறத மறந்துட்டியா? நம்மள குறைச்சு எடை போடலங்கிறதாலதான் அவரோட முழு திறமைய காட்டுறாரு. சூரியன் உதிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல. நாம எதிர்பார்த்ததை விட இது இன்னும் வேகமா முடிஞ்சிடும்னு தான் எனக்கு தோணுது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லைனாலும் அவர் ஷேரிங்கன் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு தெரியாம போயிடுச்சு. ஆமா. அவர் ஹேண்ட் சைன்ஸ நம்ம கண்களால சரியா பார்க்க முடியல. அத பார்க்கவே முடியலன்னா எப்படி நம்மளால தடுக்க முடியும்? சென்சை மாதிரி ஒருத்தர் கூட போட்டி போடுறது அவ்வளவு சுலபம் கிடையாது.
அவர் ஷிகமாருவை விட புத்திசாலி, கீவாவை விட மோப்ப சக்தி ஜாஸ்தி. இவருடைய ஷாரிங்கான் சாஸ்கேவை விட சக்தி வாய்ந்தது, ராக்லியை விட சக்தி வாய்ந்த டாய்ஜுட்சு. அது மட்டும் கிடையாது, இவருக்கு அனுபவமும் ஜாஸ்தி. இவர் ஒரு சகலகலா வல்லவன். ஆனா ககாஷி சென்சேக்கும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கணும்ல? இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஹே, ஒரு நிமிஷம் இரு, நல்ல ஐடியா. என் ஷாரிங்கனை இந்த அளவுக்கு வாட்டி எடுப்பாங்க நான் நினைச்சு பார்க்கல. சூரியன் உதிக்கிற வரைக்கும் அவங்க என்கிட்ட வராம பாத்துக்கிட்டா போதும். தேவையான அளவுக்கு ஷூரிக்கனும் இருக்கு, குணாயும் இருக்கு. இந்த புக்கை படிச்சுட்டு அவங்கள தடுக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் அவ்வளவு சின்ன பசங்க இல்ல. ஆனா அடுத்து என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்க. முக்கிய கதாபாத்திரத்தோட முகத்திரையை கிழிக்க போறாங்க. ஆனா யார் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்க. தெரிஞ்சுக்காம இருக்க முடியும். நேரம் வந்து தாக்குறீங்களா? நான் சொல்றத கவனமா கேளுங்க ககாஷி சென்சை. அந்த புக் கிளைமாக்ஸ்ல இருக்கிற ட்விஸ்ட் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல இல்ல வேண்டாம், நான் அதை கேட்க மாட்டேன். இங்க இருக்கிறதுனால அவ சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஓ, ஒரு நெஞ்சாவா நீங்க இதையும் எதிர்பார்த்திருக்கணும். அப்படிதானே சென்சே? எனக்கு இது தேவைதான்.